ஒரு காட்டில் ஒரு அழகான முயல் வாழ்ந்து வந்தது. அது எல்லா விலங்குகளுடனும் நட்பாக இருந்தது. அந்த காட்டில் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. முயலுக்கு குதிரை, பசு, ஆடு போன்ற பல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர். முயல் தனக்கென பாதுகாப்பு இருப்பதாக நினைத்தது. ஒரு நாள் நண்பர்கள் அனைவரும் முயலிடம், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே நாங்கள் உதவுவோம் என்று உறுதியளித்தார்கள். அதை கேட்ட முயல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் காட்டில் சில வேட்டை நாய்கள் வந்தன. அவை முயலை பார்த்ததும் துரத்த ஆரம்பித்தது. முயல் தனது உயிர் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தது. முயல் வேகமாக ஓடி தன் நண்பர்களிடம் உதவி கேட்க முடிவு செய்தது. நண்பர்கள் இருப்பதால் தன்னை எப்படியாவது காப்பாற்றுவார்கள் என்று நம்பியது. முதலில் முயல் குதிரையிடம் ஓடியது. என்னை தூரமாக அழைத்துச் செல் என்று கேட்டது. ஆனால் குதிரை, மன்னிக்கவும், இப்போது என் முதலாளி சவாரி செல்கிற நேரம் என்று மறுத்தது. அடுத்து முயல் பசுவிடம் ஓடியது. ஆனால் பசு, இப்போது பால் கறக்கும் நேரம், நான் உனக்கு உதவ முடியாது என்றது. முயலின் மனம் உடைந்தது. இறுதியாக முயல் ஆட்டிடம் உதவி கேட்டது. ஆனால் ஆடும் அதனை புறக்கணித்து நடந்தே சென்றது. முயல் தனிமையாக நின்றது. அப்போது முயல் ஒரு உண்மையை புரிந்தது. இப்போது எனக்காக நானே முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணியது. தன் முழு வேகத்துடன் ஓடி நாய்களிடமிருந்து தப்பித்தது. முயல் பாதுகாப்பான இடத்தை அடைந்தது. அப்போது அது மனதில் கூறிக்கொண்டது, தன் கையே தனக்குதவி. தனியாக இருப்பவர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக உதவுவார் என்று நினைத்தது.